ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் வருமா வராதா என எல்லாரும் எதிர்பார்த்து நீண்ட நாட்களாக காத்துட்டாங்க. ஐ மீன் 10 நாள் ஆச்சு பகல்காம் தாக்குதல் நடந்து. இந்தியா தரப்பில் மிகப்பெரிய போர் ஒத்திகை போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானும் எதிர்கொண்டு தயாராகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்போ தாக்குதல் இருக்கும், எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க. மோடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. முப்படை இராணுவ தளபதிகளுக்கும் முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க, எப்போ அடிக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முழு அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஸோ தாக்குதல் கண்டிப்பாக இருக்குது. அதை பாகிஸ்தானும் உணர்ந்தே இருக்கிறாங்க. இப்போ சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேங்க பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கங்கா எக்ஸ்பிரஸ்வே அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய போர் விமானங்கள் இறங்கி ஏறி போர் ஒத்திகை பண்ணிகிட்ருக்காங்க. வார் ஃபைட்டர் ஜெட்ஸ் அவ்வளோ சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ளே இந்தியா எங்கள் மீது தாக்குதல் நடத்தும் அப்படின்னு பாகிஸ்தானோட அமைச்சரே சொன்னார். ஒரு ஹையர் ஆஃபீஸர்னு சொன்னார். பட் அதற்கான நேரம் வந்துக்கிட்டு தான் இப்போ பார்க்கணும். எல்லோரும் கேட்குறாங்க, என்னங்க சூட்டாக அடிச்சிருக்கலாமே, மிகப்பெரிய தாக்குதலை அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க, 26 உயிர்கள் பலி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரே ஒன்லி திங், எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டின் மீது நம்ம அட்டாக் பண்ண முடியாது. நமக்கு உலக நாடுகளோட முழு ஆதரவு நமக்கு வேணும். ஸோ அதற்காகத்தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லா நாட்டோடையும் பேசிகிட்டு இருக்காரு தொடர்ந்து, டே அண்ட் நைட்டாக. அதே மாதிரி பழைய ராவோட தலைவர்லாம் கூட இப்போ பாதுகாப்பு கவுன்சில் ஆட் பண்ணியிருக்காங்க மெம்பராக இந்தியா சார்பில். அதே மாதிரி முப்படை தளபதிகளுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கடற்படை தன்னுடைய பங்குக்கு போர்க்கப்பலில் ஒத்திகை நடத்திட்டு இருக்காங்க. விமானப்படை போர் ஒத்திகை நடத்திட்டு இருக்காங்க. தரைப்படை நம்ம எல்லைப்பகுதி ஃபுல்லும் போர் ஒத்திகை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே மிக சிறப்பான முறையில், நேர்த்தியான முறையில் இந்திய இராணுவம் செய்கிறாங்க. அதே பேக் போனால் இந்தியன் கவர்மெண்ட் உலக நாடுகளோட இராஜாங்க ரீதியாக தன்னுடைய சப்போர்ட்டை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான நேரம் கொஞ்சம் ஆகுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. பட் எல்லோரும் கேட்குற மாதிரி தாக்குதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரே பதில், கண்டிப்பாக தாக்குதல் இருக்குது. ஹைப்பர்சோனிக் எலக்ட்ரானிக் தாக்குதல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் தீவிரவாத முகால் முட்டு தாக்குதல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய் ஹிந்த். வெற்றி நமது.